எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE 3-dimensional ஜாமெட்ரி அந்த சாப்டரில் ஃபார்முலா இருக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இதில் வந்து ஆங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் P(x1). இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, P பாயிண்ட், Q பாயிண்ட். ஸோ அதுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. L = x2 - x1 by PQ, y2 - y1 by PQ, z2 - z1 by PQ. PQங்கிறது இந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ். ரூட் ஆஃப் x2 - x1 ஸ்கொயர் plus y2 - y1 ஸ்கொயர் plus z2 - z1 ஸ்கொயர். கண்டிஷன் ஃபார் டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் கொசைன் இப்போ சப்போஸ் 2 ஆங்கிள் கொடுத்துட்டு 3வது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா = 1. அது வந்து காஸ் ஆல்ஃபாவை LMN நேம் இப்போ எடுத்துக்கிட்டா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வெக்டர் பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஏஐ பிஜே சிகே. இதில் டைரக்ஷன் ரேஷியோங்கிறது ஏபிசி இந்த நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். டைரக்ஷன் கொசைன்னா A டிவைடட் பை ரூட் ஆஃப் இதோட மேக்னிடியூட் A² + B² + C², B டிவைடட் பை A² + B² + C², N = C டிவைடட் பை A² + B² + C². ஸோ இது எல்லாமே டைரக்ஷன் கொசைன்ஸ் டைரக்ஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு உள்ள ஃபார்முலா. ஸோ 2 லைன் ஈக்குவேஷன்ல இருந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு cos θ = L1 L2 + M1 M2 + N1 N2. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா 2 லைன் ஈக்குவேஷனோட டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. cos θ = A1 A2 + B1 B2 + C1 C2 divided by root of A1 square plus B1 square plus C1 square into root of A2 square plus B2 square plus C2 square. ஸோ இது வந்து மாடுலஸ். ஆல்ஃபா பீட்டா காமா ஆங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே டைரக்ஷன் கொசைன்னா அந்த ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். ஸோ காஸ் 0ோட வேல்யூ 1. மற்ற 2 ஒய் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ்லாம் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால காஸ் 90 டிகிரி காஸ் 90 டிகிரி எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் காஸ் 90 0வா இருக்கும். அதனால டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா 1 0 0. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா காஸ் 90 காஸ் 0 காஸ் 90. ஸோ 0 1 0. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் Z ஆக்சிஸ்னா Zல மட்டும் காஸ் 0 வரும். இதெல்லாம் 90 90ன்றனால 0 0 1. த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது கொலினியராக செக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதான் டைரக்ஷன் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு x2 - x1 y2 - y1 z2 - z1. அப்புறம் பிசியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். x3 - x2 y3 - y2 z3 - z2. அப்புறம் சிஏவோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். x1 - x3 y1 - y3 z1 - z3. இதுல ஏதாவது 2 டைரக்ஷன் எனி 2 டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி பிசி சிஏ வந்து ப்ரொபோர்ஷனலா இருந்தாலே இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். இப்போ 1 பாயிண்ட் ஏ வெக்டர் ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா வெக்டர் ஃபார்ம் கார்டீசியன் ஃபார்ம் ரெண்டுத்துலயுமே ஃபார்முலா இருக்கு. ஏ வெக்டர் பிளஸ் லாம்டா பி வெக்டர். இந்த பி வெக்டர் இந்த பேரலல் வெக்டர்ல இருக்கிற அந்த வெக்டர் ஃபார்ம்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஏ வெக்டர் இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ வெக்டருக்கு x1 y1 z1 வந்து கார்டீசியன் ஃபார்ம் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் xyzல இருக்கணும். வெக்டர் ஃபார்ம் ijkல இருக்கணும். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்தாங்கன்னா கார்டீசியன் ஃபார்ம்க்கு இதுதான் ஃபார்முலா. x - x1 by L y - y1 by M z - z1 by M N. ஸோ இது 2 கார்டீசியன் ஃபார்ம், இது வெக்டர் ஃபார்ம். லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது வழியா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டர் ஃபார்ம்க்கு இதான் ஃபார்முலா. ஏ வெக்டர் பிளஸ் லாம்டா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் கார்டீசியன் ஃபார்ம்க்கு இது ஃபார்முலா x - x1 x2 - x1 = y - y1 by z2 - z1 y - y1 by y2 - y1 = z - z1 by z2 - z1. ஸோ இதில்
ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு இதான் ஃபார்முலா cos θ = b1 டாட் b2 by modulus of b1 vector modulus of b2 vector. வெக்டர் ஃபார்முலா லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. இப்போ கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர், இந்த ரெண்டு லைன் பர்பண்டிகுலரா இருக்கணும்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து ஜீரோவா இருக்கும். டாட் ப்ராடக்ட் k1 a2 plus b1 b2 plus c1 c2 ஜீரோ இருக்கும். இல்லாட்டி டைரக்ஷன் கொசைன்ஸும் a1 l1 l2 plus m1 m2 plus n1 n2 equal to 0. கண்டிஷன் ஃபார் பேரலல்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கும். a1 இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து a1 by a2 b1 by b2 c1 by c2 பண்ணோம்னா அது ப்ரொபோர்ஷனலா இருந்தா அந்த டூ லைன்ஸ் ஆர் பேரலல் லைன்ஸ். பட் ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது தம் ஃபார்முலா cos θ. இதுல இருக்கிற கீழே உள்ள டைரக்ஷன் கொசைன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். cos θ = l1 l2 plus m1 m2 plus n1 n2. சப்போஸ் வந்து லைன் ஈக்குவேஷன் வந்து கார்டீசியன் ஃபார்ம்ல இந்த மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ இந்த ஏபிசி வச்சு a1 b1 இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் வந்து a1 a2 plus b1 b2 plus c1 c2 டிவைடட் பை ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் plus b1 ஸ்கொயர் plus c1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் plus b2 ஸ்கொயர் plus c2 ஸ்கொயர். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ்னா ரெண்டு லைனும் இன்டர்செக்டும் ஆகாது, பேரலாவும் இருக்காது. ஸோ ஸ்கியூ லைன்ஸ் மீன்ஸ் நெய்தர் இன்டர்செக்ட் நார் பேரலல். இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த இப்படி லைன் வந்து இன்டர்செக்டும் ஆகாது, பேரலாவும் இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபார்முலா தான் இது. இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் வந்து வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு இதான் b1 b2 இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். b1 cross b2 டாட் a2 minus a1 இதுல இருக்கிற பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 வெக்டர் கிராஸ் b2 வெக்டர். இது வந்து மாடலஸ் வந்து பாசிட்டிவா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக உள்ளது. கிராஸ் ப்ராடக்ட்னாலே ஐஜேகே யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணி பண்ணணும். இதுல சப்போஸ் டூ லைன் ஈக்குவேஷன் வந்து கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ்க்கு இது. இப்போ இதுல ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கொஸ்டின்ல பார்க்கணும். கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஃபார்ம்ல, வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஃபார்ம்ல. இப்போ இதுல கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த x1 y1 z1 இது சப்ஸ்டிட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 minus x1 by y2 minus y1 z2 minus z1 a1 b1 c1 இதுல இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோ இந்த லைன் ஈக்குவேஷன்ல இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சு அது டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். டிவைடட் பை root of b1 c2 minus b2 c1 square plus c1 a2 minus c2 a1 square plus a1 b2 minus a2 b1 square. இப்போ டூ லைன்ஸ் பேரலல் லைன் கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த b வெக்டர் இதுல சேமா இருக்கு, இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். b1 வெக்டர் b2 வெக்டர்னு இருக்கும் வெக்டர் ஃபார்ம்ல. அந்த லைன் வந்து பேரலா இல்லாம இருந்தா அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். இது பேரலா இருந்ததுன்னா இந்த ஃபார்ம்லா இந்த b வெக்டர் இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கணும். a2 minus a1 by my cross product a2 minus a1 into divided by modulus of b vector. So distance between ஒரு பாயிண்ட் a1 x1 y1 z1 ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா a2 வெக்டர் பிளஸ் லாம்டா வெக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா a2 minus a1 cross b vector divided by modulus of b vector. டூ லைன் ஈக்குவேஷன்ஸ் வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி இதுல இருந்து செலக்ட் பண்ணி கோப்ளேனார்னா ஒரே பாயிண்ட்லயே ரெண்டு லைனும் இருக்கிறது தான் கோப்ளேனார். ஸோ இந்த பாயிண்ட் வழியா போகிறது அதுக்கு கோப்ளேனரா இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு வந்து இதான் ஃபார்முலா a2 minus a1 டாட் b1 cross b2 வந்து 0 வரணும். அதே மாதிரி கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்தாலும் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். இதுல இருக்கிற வேல்யூ x1 x2 y2 minus y1 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதுல இருக்கிற a1 b1 a2 b2 c2 எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 0 வந்ததுன்னா the two lines are coplanar அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் 18 ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா எல்லாம் நோட் பண்ணிட்டு படிச்சு எழுதி பாருங்க. ஃபார்முலா படிச்சுட்டீங்கன்னா சம்ஸ் வந்து ஈஸி தான் 3 dimensional ஜியாமெட்ரியில. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.